உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம். மகிந்தவின் நெருங்கிய உறவினருக்கு அமெரிக்கா ஆப்பு. அர்ஜுனா எம்பிக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம். யாழில் பரவுகின்றதா கொடிய நோய்? மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. கடுமையான தேங்காய் பற்றாக்குறை. ஏற்றுமதி மூலம் பெரும் லாபம் ஈட்ட திட்டமிடும் வியாபாரிகள். பிரான்சில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட ஈழத்தமிழர் தீவிர விசாரணையில் போலீசார். வவுனியாவில் ஏற்பட்ட குழப்பம். நடந்தது என்ன? இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம்.கே. சிவாஜிலிங்கம் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் சுய நினைவற்று கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் எம்.கே. சிவாஜிலிங்கம் தனிப்பட்ட விஜயமாக கொழும்புக்கு சென்றிருந்த வேளையிலேயே அவருக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக உடல் பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது வைத்தியசாலையை அண்மித்த நிலையில் திடீரென்று அவரின் உடல்நிலை பாதிப்பிற்குள்ளாகி சுய நினைவற்று மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அவர் உடனடியாக கொள்ளுப்பட்டி தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுய நினைவற்ற நிலையில் அவருக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கணிசமான ஊழலில் ஈடுபட்டமைக்காக இலங்கையின் 2 முன்னாள் அதிகாரிகள் மீது அமெரிக்கா தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினருமான உதயங்க வீரதுங்கவிற்கு அமெரிக்கா தடைகள் மற்றும் விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன அதிக விலைக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதை உறுதிப்படுத்த லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க இலங்கை விமானப்படைக்கு மிக்ரக விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடி திட்டத்தை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த இருவர் மற்றும் அவர்களது உடனடி குடும்ப உறுப்பினர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுத்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கபில சந்திரசேன கணிசமான ஊழலில் ஈடுபட்டதாக ராஜாங்க திணைக்களம் பகிரங்கமாக பெயரிடுகிறது. இலங்கைக்கு ஏர்பஸ் விமானங்களை சந்தை விலைக்கு மேல் கொள்வனவு செய்வதை உறுதி செய்வதற்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக பதவி வகித்த போது சந்திரசேன லஞ்சம் பெற்றார். அதே நேரம் ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவரான உதயங்க வீரதுங்கவை ராஜாங்க திணைக்களம் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளது. வீரதுங்க இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்வதை உள்ளடக்கிய ஊழல் திட்டத்தினால் திட்டமிடப்பட்டு தனிப்பட்ட முறையில் பயனடைந்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தானா சத்தியமூர்த்தியினால் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு எதிராக வைத்தியர் தானா சத்தியமூர்த்தி யாழ்ப்பாண காவல்துறையில் முறைப்பாடு வழங்கியிருந்தார். அதற்கமைய அர்ஜுனா எம்பிக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த 3 நாட்களில் 4 உயிரிழந்ததாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காய்ச்சல், இருமல் மற்றும் மூச்சு திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீவிரத்தன்மை அடைந்து உயிரிழந்துள்ளனர். இவர்களின் சுவாச தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கைகளில் தெரியவந்துள்ள நிலையில் இவர்களின் உயிரிழப்பிற்கு எலிக்காய்ச்சல் அல்லது உன்னிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறையை சேர்ந்து 40 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் சாதாரண காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதேபோன்று வரணியை சேர்ந்து 60 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் காய்ச்சல், மூச்சு திணறல் அறிகுறிகளுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்.
காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நாவன்குழியை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளோடு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சாதாரண காய்ச்சல் நிலைமையில் இருந்த இவர்களுக்கு திடீரென நோய் தீவிரத்தன்மை அதிகரித்ததை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். பருத்தித்துறை மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இருப்பினும் அங்கு நோய்த்தன்மை சடுதியாக தீவிரமடைந்ததை அடுத்து சிகிச்சை பெற்று வந்த 4 உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்பினால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ள நிலையில் இந்த ஆண்டும் தேங்காய் ஏற்றுமதி செய்து பெரும் லாபம் ஈட்டுவதற்கு வியாபாரிகள் எதிர்பார்த்துள்ளனர் என்று மக்கள் போராட்ட கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய தேங்காய் இல்லாவிட்டாலும் தேங்காய் ஏற்றுமதி மூலம் பெரும் லாபத்தை ஈட்டு ஒரு தரப்பினர் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் பாரிஸின் புறநகர் பகுதியான லாகூர் நெவிலில் கடந்த வாரம் இடம் தெரியாத நபர் ஒருவரால் 29 வயதான தனுஷன் என்ற ஈழத்தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கொலைக்குரிய காரணத்தை அறிவதற்காக தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை முதுகில் சுடப்பட்டு கொல்லப்பட்ட 29 வயதான தனுஷனின் கொலைக்குரிய காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை என தெரிவித்துள்ள போலீசார் சிறிய ரக தோட்டாமால் குறித்த நபர் கொல்லப்பட்டமைக்கான நோக்கம் மர்மமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் குறித்த நபர் தனது நண்பர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்ததாகவும் நண்பர் அங்கிருந்து அகன்றிருந்த நிலையில் தனுஷனின் முதுகு பக்கமாக சுடப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற போது அயலில் வசித்த மக்கள் 2 முறை வெடிச்சத்தங்களை கேட்டதாகவும் அந்த பகுதியில் வசிக்கும் ஒரு பெண் ஒருவர் மசூதியிலிருந்து திரும்பிய போது தனுஷன் சுடப்பட்டு தரையில் வீழ்ந்திருப்பதை அவதானித்ததாகவுமே கூறப்படுகிறது. இது தொடர்பாக உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அவசரகால சேவை பிரிவு பணியாளர்கள் தரையில் குற்றுயிராக கிடந்த தனுஷனுக்கு விரைந்து முதலுதவிகளை செய்த போதிலும் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டதை அடுத்து மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றது. நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவர் அந்த வீதியில் நிற்பதை அவதானித்து வவுனியா போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். இதன்போது போலீசாருடன் செல்ல மறுத்ததால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இருந்தபோதும் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். குறித்த கைது நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் தொலைபேசியில் ஒளிப்படம் எடுத்ததுடன் அந்த பகுதியில் தமது கடமைக்கு குழப்பம் விளைவித்தார்கள் என்று தெரிவித்து மேலும் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் MP சிவாஜிலிங்கம். மஹிந்தவின் நெருங்கிய உறவினருக்கு அமெரிக்கா ஆப்பு. அர்ஜுனா எம்பிக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம். யாழில் பரவுகின்றதா கொடிய நோய்? மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. கடுமையான தேங்காய் பற்றாக்குறை. ஏற்றுமதி மூலம் பெரும் லாபம் ஈட்ட திட்டமிடும் வியாபாரிகள். பிரான்சில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட ஈழத்தமிழர் தீவிர விசாரணையில் போலீசார். வவுனியாவில் ஏற்பட்ட குழப்பம். நடந்தது என்ன? இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.